ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையின் பெயர் மார்க்கம். வைரமுத்துவின் சிறுகதைகளுள் இதுவும் ஒன்று. வறுமையை நேசி, ரசி, அனுபவி, புறம் தள்ளாதே. அது உன் ஆசான், நிறைய கற்றுக் கொடுக்கும். அது உன்னை புடம்போட வந்த அக்னி. உலகை கொளுத்திய மாற்றங்களுக்கெல்லாம் அதிலிருந்து தீ இரவல் பெறப்பட்டிருக்கிறது என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார் கவி அப்துல்லா. வறுமையை எதிர்த்து போராட வேண்டாமா என்று அவரது அறிவுஜீவி வட்டாரம் கேட்டால், ஏன் போராட வேண்டும்? என்னை நம்பி வந்த வறுமைக்கு என் வீட்டுக்குள் இடம் கொடுத்து விட்டேன். அதுவும் இந்த வீட்டில் உண்ணாத உறுப்பினராக பல காலம் வாழ்ந்துவிட்டது. அதை எவ்வாறு வெளியேறு என்று சொல்வது? அப்படி சொல்ல நான் என்ன கல் நெஞ்சக்காரனா? வறுமையே வெளியேறு என்பது அரசியல். வா, என்னோடு வாழ்ந்துவிட்டு போ என்பது வாழ்வியல். இன்னொன்று, என் இலக்கியத்துக்கான முதலீடே இந்த வறுமைதான். முதலீடு இல்லாமல் எவ்வாறு தொழில் செய்வது என்று சொல்லி கலகலவென்று சிரிப்பார் கவி அப்துல்லா. அந்த சிரிப்பில் மட்டும் வறுமை ஒட்டி இருப்பதில்லை. திருவல்லிக்கேணியில் வீட்டுக்குள் அமைந்த வீடுகளுக்குள் ஒரு வீடு. அதை வீடு என்று சொல்வதை விட மனிதவளை என்று சொல்லலாம். 2 உலகப் போர்களும் இலங்கை இனப்படுகொலையும் நடந்து முடிந்த பின்னும் இன்னும் தூர்ந்து போகாத பதுங்குழிகளுக்குள் அதுவும் ஒன்று. இந்த பிரபஞ்சமே தனக்கு சொந்தம் என்று கற்பனை செய்து கொள்ளும் கவிக்கு அந்த 540 சதுர அடிதான் வாடகை. யதார்த்தம். தன் 73 வயது சதை உயரத்தை கிடத்தி நிரப்புவதற்கு தன்னை விட வயதான ஒரு சாய்வு நாற்காலி வைத்திருக்கிறார். அந்த சாய்வு நாற்காலி பெரும்பாலும் புத்தகங்களுக்கு மத்தியில் புதைக்கப்பட்டிருக்கும். டொக் 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 டொக். எப்போதும் தப்பான மணி காட்டும் சுவர்க்கடிகாரம் தன் மோசமான நடவடிக்கையை மட்டும் நிறுத்தி கொள்வதில்லை. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நினைவிழந்த பிறகும் நின்று போகாத இதயத்தைப் போல இந்திய அடித்தட்டு வர்க்கத்தின் மாறுபடாத சுவர் கலாச்சாரம் என்ன தெரியுமா? கேலண்டர் தொங்கும் ஆணியில் அதை மறைத்து மாட்டி வைக்கப்படும் சட்டைதான். அங்கும் இருந்தது அதே அடையாளம். புறங்கையில் குருவெண் தாடி தேய்த்து கொண்டே அண்ணாந்து மோட்டு வலையை பார்ப்பது அப்துல்லாவுக்கு அனிச்சை செயல். எப்போதும் விழுந்து விடுவேன் என்று எச்சரித்து ஊடாடி கொண்டிருந்தது ஒட்டடை. நானும் விழுந்தாலும் விழுந்து விடுவேன் என்று அச்சுறுத்தியது கரிகோடிட்டது போல் பிளவுபட்டிருந்த மேற்கூரை. முந்துவது நீங்களா நானா பார்ப்போம். இது மேற்கண்ட 2க்கும் கவி அப்துல்லா சமீப காலமாக விடுத்து வரும் மாறாத அறைகூவல். கவிஞர், பழம்பெரும் பாடலாசிரியர், சமய சொற்பொழிவாளர், தேசிய சிந்தனையாளர் என்று பன்முகங்கள் கொண்ட கவி அப்துல்லா காட்டாற்று வெள்ளம் போன்ற வாழ்க்கையிலிருந்து கரையில் நுரையாய் ஒதுங்கிவிட்டார். இன்னும் தான் உயிரோடு இருப்பதும், வைத்த இடத்திலேயே பேனா அதன் இருப்பில் இருப்பதும் அல்லாஹ் தன்னை கைவிடவில்லை என்பதற்கான சாட்சிகள் என்று நம்பிக்கொள்வார். யாமினா, இன்னொரு தேத்தண்ணி இருக்குதா? இருக்குது, இந்தா எடுத்தாரேன். 45 ஆண்டுகள் என் வாழ்வில் குப்பை கொட்டிவிட்டாள் என் மனைவி ஆமினா பேகம். இவள் அடிமை போல் என் ராணி, ராணி போல் என் அடிமை. என் ஒவ்வொரு எழுத்தும் இவளது சகிப்புத்தன்மை என்ற கர்ப்பப்பையிலிருந்து ஜனித்தது. அவள் கற்பையும் கட்டியிருக்கும் புடவையையும் தவிர என்னால் எதையும் யாருக்கும் தானம் வழங்க தயங்க மாட்டாள். இந்தாங்க, சூடா இருக்கில்ல, குடிச்சிருங்க. வறுமை அவள் வயதுக்கு மேல் முதுமை காட்டியது. அந்த முதுமையிலும் கண்ணியத்தின் தங்க ரேகைகள் ஓடி முடிந்திருந்தன. தேநீரை நாசியரில் கொண்டு சென்று அதன் வாசனையை உள்ளிழுத்து நுரையீரலில் நிரப்பினார். பிறகு தன் தொடையில் வைத்து சூடு பார்த்தார். இதமான சூடென்று தெரிந்த பிறகு கோப்பையை நெற்றியில் உருட்டி சோர்ந்த மூளையை சூடு செய்தார். பிறகு அதை உள்ளங்கையில் ஏந்தி அதன் செந்நிறத்தில் சிந்த இழந்தார். இப்போது உதட்டுக்கு கொண்டு சென்று கண் விழித்தார். ஷர் ஷர். அந்த ஓசை காதுகளில் சங்கீதம் பாய்ச்ச இடையிடையே அகமதுமில்லா சொல்லிக் கொண்டார். டீ குடித்தல் என்பது அவரை பொறுத்தவரையில் தொழுகைக்கிடையே நிகழ்த்தும் துணை வழிபாடு. என்ன பாய், டீ சாப்பிட்றீங்களா? எல்லல் துணியில் கேட்டுக்கொண்டே வாசற்கதவை பிடித்து நின்று கொண்டிருந்தான் மளிகை கடை சோமு. வாங்க தம்பி, நீங்களும் சாப்பிட்றீங்களா? இன்னும் 4 உறிஞ்சல்களுக்கான மிச்ச தேநீரை வைத்து கொண்டே வாசலில் நின்றவனை வரவேற்றார் கவி அப்துல்லா. நீங்கள் டீயும் குடிப்பீங்க, டிமிக்கியும் குடிப்பீங்க. வந்தவன் வாய்ந்தாடினான். தான் பருகும் தேநீரில் இப்போது அவமானமும் கடந்து விட்டதென்று கசங்கி போன அப்துல்லா தேநீர் கோப்பையை புத்தகத்தின் மீது வைத்தார். 3 மாசமா பாக்கி நிற்கிது பாய். எனக்கும் கடன்காரன் இருக்கானா இல்லையா? தம்பி சோமு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு பணம் தர வேண்டிய பதிப்பக செட்டியார் பினாங்கு போயிருக்காரு. அவர் வரட்டும். முதல் பணம் உங்களுக்கு தான். இதே தான் போன மாதமும் சொன்னீங்க. மனுஷனா பிறந்தா சொல்லில் சுத்தம் இருக்கணும்.
கடையில் அரிசி வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, உளுந்து வாங்குறீங்க, அதோட உப்பும் வாங்குறீங்கல்ல, சோத்தில் உப்பு போடுறீங்களா? அவனுக்கே எல்லை மீறுவதாகப்பட்டது. நாக்கை கடித்து கொண்டான். நீங்கள் அத்துமீறி போறீங்க. வாப்பா யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அதுவரைக்கும் உள்ளிருந்து பொறுமையாய் கேட்டுக்கொண்டிருந்த மகள் ஆயிஷா கதவில்லா படுக்கையறையின் கோணிச்சாக்கை விலக்கி வெளியே கோபக்குறி காட்டினாள். நீ உள்ள போ ஆயிஷா. கடன் கொடுத்தவன் கடுமையான மொழிகளை பயன்படுத்தலாம்னு நபி மொழியில இருக்குது. அதான் அவர் பேசுறாரு. பேசட்டும். கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறது திடசித்தம் உள்ளவனுக்கு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான்னு நபி மொழி சொல்லுது. எனக்கு வருத்தமில்ல சோமு, பணம் வரும், கொடுத்துட்றேன். முனகை கொண்டே அவன் போயிட்டான். ஆறாத அவமானத்தோடு ஆறிப்போன தேநீர் கோப்பையை எடுத்துக்கொண்டே உள்ளே போனாள் ஆயிஷா. அவள் கவி அப்துல்லாவின் கடைசி மகள். 31 வயதில் விவாகரத்து செய்யப்பட்டு வீடு திரும்பியவள். இஸ்லாமிய சமூகத்தில் கல்யாணம்தான் கடிது, விவாகரத்து எளிது. தீராத வியாதியுடையவள், தாம்பத்திற்கு லாய்க்கில்லாதவள், ஒழுக்கம் தவறியவள் என்ற 3 காரணிகளில் ஒன்றை முன்னிறுத்து ஒரு சாட்சியோடு சென்று பள்ளிவாசல் குழுவிடம் ஒப்பித்துவிட்டு உன்னை நான் தலாக் செய்கிறேன் என்று 3 முறை சொல்லிவிட்டால் போதும். விவகாரம் இரண்டும் முடிந்துவிடும். இவள் பழைய கணவன் இந்த 3இல் எந்த பெயர் காரணத்தை சொன்னான் என்று இன்று வரை தெரியவில்லை. ஆனால் ஏன் சொன்னான் என்பது அடுத்த மாதமே தெரிந்துவிட்டது. ஏழையாய் இருந்தபோது என் மகளை மனம் செய்து கொண்டவன் குவைத்து போய் தினாராய் பணம் சேர்த்த பிறகு கீழைக்கரையில் ஒரு பணக்கார பெண்ணை மனம் செய்து கொள்ள திட்டமிட்டு அறுத்து விட்டிருக்கிறான் என் தங்கத்தை. பார்த்து கொண்டே தான் இருப்பான் ஆண்டவன். கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டே தீருவான். அவன் விவாகரத்து செய்து விட்டான். அதற்கு பிறகு இவள் விவாதத்தையே ரத்து செய்து விட்டாள். தையல் கிளாஸை விட்டு நிறுத்திட்டாக ஆயிஷாவை. போன மாதம் பணம் கட்டலை. குடும்ப நிலைமை தெரிஞ்ச உங்ககிட்ட கேட்காம நிற்கிறா. நீங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறீங்க? ஆமினா பேகம் உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். கோரிக்கையில் இப்படியும் ஒரு ரகம். அனுதாபத்தை முன்வைத்து அறிவாளை பின்வைப்பது. எல்லாம் புரிகிறது கவி அப்துல்லாவிற்கு. எண்ணத்தில் தோன்றிய எதையோ காகிதத்தில் கிறுக்க ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ளிருந்து ஓர் எழுத்தாளன் எழுதுவதென்பது இலக்கியத்தையும் சமூகத்தையும் காக்க என்பது 2ஆம் பட்சம். இல்லற பிடுங்களிலிருந்து தன்னை காத்துக்கொள்வதே முதல் பட்சம். காது திருகி ரேடியோவை கத்த வைத்தார். இவர் எழுதிய ஒரு தமிழ் பாடலை புகழ்பெற்ற ஒரு நிகழ்கால பாடலாசிரியரின் பெயரை சொல்லி ஒளிபரப்பியது வானொலி. அவருக்கு அதில் வருத்தமில்லை. அவன் பாடலை என் பெயர் சொல்லி ஒளிபரப்பாத வரைக்கும் என் மானத்துக்கு பங்கமில்லை. அவர் நினைப்பு சிரிப்பாய் வெளிப்பட்டது. உள்ளே படுத்திருந்த சாட்சியின் இருமல் பாட்டு சத்தத்தை தூக்கி சாப்பிட்டது. என் தந்தை இறந்தபோதுதான் தெரியும் அவரின் 3ஆம் மனைவி இவளென்று. உயிர் போகும்போது என் தந்தை கடைசியாய் தலை சாய்த்திருந்த இடம் அந்த மடி. சொத்துமில்லாமல் சொந்தமும் இல்லாமல் அனாதையாய் நின்றவளை அழைத்து வந்து ஆதரித்தேன். இந்த வீட்டில் இரவு காவலாளி அவள்தான். அவள் இருமல்தான் தூக்கத்தை துரத்தும் வேட்டை நாய். மனிதர்கள் நோயுற்ற பிறகுதான் மனிதர்களை நேசிக்கிறார்கள். நோயுற்றவர்களை நேசிக்கப்படுகிறார்கள். இப்படி 2 தரப்பும் இழந்து போன ஒன்றை ஈடு செய்வது நோய். நோயே அலையோடு அல்லாடி கொண்டிருக்கும் உடலென்று படகு நல்லதொரு நங்கூரம் நீ. உனக்கு மருந்து தந்தால் பாதி வலி குறையும், புரிந்து கொண்டால் மீதி வலி குறையும். 10 நாளாயிற்று அவளுக்கான மருந்து தீர்ந்து. மளிகை கடை சோமுவுக்கு சொன்ன பதிலையே சாட்சிக்கும் சொல்லி வருகிறார். பினாங்கிலிருந்து செட்டியார் வரட்டும். வணக்கம் கவி பெருமானே, நீண்ட காலமாயிற்று உங்களை பார்த்து. நலம்தானே? ஒரே நேரத்தில் 3 பேர் நுழைந்தது. நிறைந்து போனது அந்த சிறு கூடம். ஓ, இயக்குனரும் தயாரிப்பாளருமான இன்பராஜன், பழைய நண்பர், இன்றும் படம் எடுப்பவர். சாய்வு நாற்காலியை விட்டு எழ எத்தனித்தார் கவி அப்துல்லா. அந்த சாய்வு நாற்காலியும் சமாதியும் ஏறத்தாழ ஒன்று. விழுந்தால் விழுந்தவனால் எழ முடியாது. இன்னொருவரால் மட்டுமே இடம் மாற்ற முடியும். நீங்கள் உட்காருங்கள் என்று 2 கரங்களையும் பற்றி தடுத்தாட்கொண்டார் இன்பராஜன். உடன் வந்தவர் பழத்தோடு நின்றார் பக்கத்தில். நைலான் கயிற்றால் கட்டப்பட்டிருந்த கையொடிந்த நாற்காலி காட்டி அவரை அமரச் சொன்னார் கவி. உடன் வந்த இருவரும் அமர்வதை விட நிற்பதே சுயமரியாதை என்பதை உணர்ந்து கொண்டனர். திரையுலகில் 2 பேரும் ஒன்னாத்தான் ஓடி வந்தோம். நான் ஒதுங்கிட்டேன், நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள் என்றார் கவி. நீங்கள் நிறுத்திய பிறகு திரைப்பாட்டுக்கு இலக்கிய சத்து போய்விட்டது. சத்துதானே போயிருக்கு, செத்து போகலையே. விரக்தியாக திரித்த கவி அப்துல்லா, ஏ ஆமினா, 3 தேத்தண்ணி இருக்குமா என்று குரல் கொடுத்தார். உள்ளிருந்து ஆமினா பேசவில்லை. ஒரு பாத்திரம் பேசியது. அது பால் இல்லை என்பதை தனக்கான பிரத்யேக மொழியில் சொல்லியது.
கொண்டு வந்த பழத்தட்டை ஏந்தியவன் ஏந்தியபடியே நின்றான். அதை கொடுப்பதில் நிபந்தனை எதுவும் உண்டோ? புரியவில்லை கவி அப்துல்லாவிற்கு. முன்பு போல் எழுத முடியவில்லையா? ஏன் நிறுத்தி கொண்டீர்கள் என்றார் இன்பராஜன். முடியலேன்னு இல்லை, நான் முடிச்சுக்கிட்டேன். முக்காலும் காலும் ஒன்று, உங்கள் அக்காலும் நானும் ஒன்றுன்னு என்னைக்கு எழுத ஆரம்பிச்சாங்களோ அந்த இடத்துல நான் இருக்க விரும்பலை, வெளியாயிட்டேன். சரி, நீங்கள் புதிதாக எழுத வேண்டாம். உங்கள் பழைய பாடலொன்றை நீங்கள் எங்கள் புது படத்தில் பயன்படுத்தி இருக்கிறோம். அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும். எங்கள் மரியாதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன மாயமோ தெரியவில்லை, உள்ளிருந்து ஒலித்த சாட்சியின் இருமல் சத்தம் கூட நின்று விட்டிருந்தது. அடியே ஆயிஷா, வாய்ப்பாவுக்கு வருமானம் வருதுடி. இனி நீ தையல் கிளாஸுக்கு போகலாம். வாப்புச்சிக்கு மருந்தும் வாங்கலாம். மளிகை கடைக்காரனுக்கு தூக்கி எரிஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஆண்டவன் அள்ளி கொடுப்பான்னு சொன்னாங்கல்ல, பழிச்சிருச்சு. உங்கள் வாப்பா வாக்கு. ஆயிஷாவின் காதுக்குள் கிசுகிசுத்தாள் இம்மா ஆமினா. என்ன சொல்றீங்க என்பராஜன்? ஒன்றும் புரியலையே. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இயக்கி தயாரித்த ஆண்டவன் கனவு படத்திற்கு ஒரு தத்துவ பாடல் எழுதி தந்தீர்கள். பாடல் பதிவாயிற்று, படம் நின்று போயிற்று. அந்த பாடலின் பல்லவியை மட்டும் இப்போது இயக்கும் படத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். பல்லவி ஞாபகம் இருக்கிறதா? என் பேர் கூட மறந்துடுவேன், எழுதின பாட்டை மறந்ததில்லை. ஒளி எங்கே ஒலிக்கிறது அணைந்த பின்னே, உயிர் எங்கே உரைகிறது இறந்த பின்னே, இரண்டுமே பிறந்த இடம் சேரும் பெண்ணே, எல்லோரும் ஒரு நாளில் அறிவார் தன்னை. சரியா? ஆஹா, எத்தனை பெரிய நினைவாற்றல்! அதுதான் கவி அப்துல்லா. உற்சாகத்தோடு எழுந்தார் இன்பராஜன். தன் பையில் இருந்த கனத்த பணக்கட்டை பழத்தட்டில் வைத்து நீட்டி ஒரு சின்ன விண்ணப்பம் என்று இழுத்தார். என்ன என்று கண்ணால் கேட்டார் கவி அப்துல்லா. இந்த பல்லவியை மட்டும் வைத்துக்கொண்டு சரணங்களை நினைவு செய்யுமாறு கவிமன்னரை கேட்டுக்கொண்டும் அவரும் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு பாடலை முடித்து கொடுத்தார். அதனால் பல்லவிக்கு மட்டும் தனி டைட்டில் கார்டு போட முடியாது. இந்த படத்திற்கு எல்லா பாடல்களையும் எழுதியிருக்கிற கவிமன்னர் பெயரிலேயே இந்த பாட்டும் வெளிவரட்டும். நீங்கள் பல்லவிக்கு சன்மானமாக இந்த 16,000 பெற்றுக்கொண்டு என்னை வாழ்த்தியருள வேண்டும். தீந்ததடி அம்மா பஞ்சம் என்றாள் ஆமினா. இம்மாவை கட்டி பிடித்து கொண்டாள் ஆயிஷா. பழத்தட்டை வாங்காமல் முகவாய் கட்டையில் கை வைத்து மோட்டுவலையை ஒட்டடையை பார்த்து கொண்டிருந்த கவி அப்துல்லா ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போனார். நெடுமூச்சு விட்டார். அப்படியும் இப்படியுமாய் தலையாட்டினார். பிறகு சொன்னார், இன்பராஜன், உங்கள் 2 கோரிக்கையில் ஒன்று ஏற்றுக்கிறேன். என் சகோதர கவியின் பெயரிலேயே பாட்டு வரட்டும், பரவாயில்லை. ஆனால் இந்த பணத்தை நான் தொடமாட்டேன். மேகமில்லை, மழையில்லை, சமையலறையில் இடி விழுந்தது. ஏன் இந்த பணத்தை மறுக்கிறீர்கள்? பதறிப்போனார் இன்பராஜன். இந்த பாட்டுக்கு ஏற்கனவே நான் ஊதியம் வாங்கிட்டேன். நீங்கள் 300 ரூபாய் கொடுத்ததா நினைவு. என்றைக்கு விலை கொடுத்து என் பொருளை வாங்கிட்டீங்களோ அப்போவே அது உங்கள் பொருள் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொரு ஊதியம் வாங்கினா உங்கள் பொருள் நான் அபகரிக்கிறதா ஆகி போகும். அது மோசடி, ஹராம். அடுத்தவர் பொருளை யார் அபகரிக்கிறாரோ அவர் நரகம் புகுவார். இது நபிமொழி. நான் இங்கேயே இருக்கேன். இன்னொரு நரகம் எதுக்கு? பழத்தை நான் எடுத்துக்கிறேன், பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. உறுதியாக சொல்கிறீங்களா? இறுதியாக சொல்கிறேன். ஆமினா தேநீர் கொண்டு வந்தாள். எந்த கோப்பையிலும் பாலில்லை. வறுமையின் நிறம் கருப்பு. ஆமினா, இந்த பழத்தை எடுத்து உள்ளே வை. அவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு வாசற்படியில் கடந்தார்கள். பிழைக்க தெரியாத பிடிவாதக்காரராய் இருக்காரே, மார்க்கமாய் இவருக்கு சோறு போட போகுது என்றார் உடன் வந்த உதவி இயக்குனர் திருமாழழகர். வாய மூடையா, கவி அப்துல்லா மாதிரி ஆட்கள் தான் மார்க்கத்திற்கு சோறு போடுகிறார்கள் என்றார் இன்பராஜன். மீண்டும் தொடங்கிய சாட்சியின் இருமல் தெருவரை கேட்டது. ஆயிஷாவின் பெருமூச்சு ஆமினாவுக்கு மட்டுமே கேட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனால நம்ம பார்க்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு ஷார்ட் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.